தானே தமிழ் கடவுளான அறுவடை வீடு கொண்ட முருகனின் அருமையில் 6 சிறு பாகங்களாக மழலை பருவத்திலிருந்து வள்ளி திருமணம் வரை தொகுத்து வழங்கவில்லை. அனைவரும் கண்டு நம்புகிறேன். கந்தா, குமரா, முருகா, ஷண்முகா, வேலவா, கார்த்திகேயா, ஆறு மதலையாய் பிடித்தவனா சரவண பூக்கடத்தில் ஆறு மதலையாய் முடித்தவனா அவன் மறுமுகனாய் சிரித்தான் அவன் மறுமுகனாய் சிரித்தான் சரவண பூக்கடத்தில் ஆறு மதலையாய் குதித்தவனா அவன் மறுமுகனாய் சிரித்தான் சரவண பூக்கடத்தில் ஆறு மதலையாய் குதித்தவனா அவன் மறுமுகனாய் சிரித்தான் உலகை காக்கும் பரம்பொருளே சர்வேஸ்வரா, திருவருள் புரியுங்கள் சுவாமி. ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நாரதா, புரிகிறது. இன்று உமக்கு
வேறிடம் கிடைக்கவில்லையா? சிவசிவா, உண்மையாகவே ஒரு நல்ல காரியமாகத்தான் வந்துள்ளேன். நாரதரின் கலகம் நன்மையில்தானே முடியும் என்று கூறுவார்கள். விஷயத்தை சொல்லுங்கள். பரமேஸ்வரா, எவருக்கும் கிடைக்காத ஒரு அரிய பழம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இது சாதாரண பழம் அல்ல, இது ஞான பழம் என்று கூறினார்கள். இதை நான் அருந்துவதை விட இவ்வுலகை காக்கும் தாங்கள் அருந்தினால் பலன் உண்டு என்று கொண்டு வந்திருக்கிறேன். பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை நடத்துகிறாய். வழக்கம் போல் உன் விளையாட்டை ஆரம்பித்து விட்டாய். இல்லை இல்லை, உண்மையாகவே நீங்கள் உண்ண வேண்டும் என்றுதான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பழம் நாம் உண்பதை விட நம் இரு பிள்ளைகளுக்கே கொடுத்து விடலாம். ஓவென்று மொழிவாய் வேறோம் உண்மை அறிவாய். ஓவென்று மொழிவாய் வேறோம் உண்மை அறிவாய். ஓங்காரமாய் மொழி நிறைந்த பரமானந்த கடனாளனை பணிந்து ஓவென்று மொழிவாய் வேறோம் உண்மை அறிவாய். ஓங்காரமாய் மொழி நிறைந்த பரமானந்த கடனாளனை பணிந்து நான் தான் முதல் பிள்ளை. பழம் எனக்கு தான். இல்லை இல்லை, நான் தான் செல்ல பிள்ளை. பழம் எனக்கு தான். ஈரேழு உலகம் இமை மூடும் பொழுது இருவரில் யார் மனம் வந்தாலும் இருவரில் யார் மனம் வந்தாலும் நேரே வருக சீராய் பெருக சுவையோடும் கனிதை பருக. நேரே வருக சீராய் பெருக சுவையோடும் கனிதை பருக. உலகத்தை தானே சுற்றி வர வேண்டும். இதோ உலகை சுற்றி வருகிறது. நாரதரே, உலகம் என்றால் என்ன? அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். நன்றாக சொன்னீர்கள். இதோ என் அம்மையப்பனை சுற்றி வந்த பழத்தை நானே பெற்றுக்கொள்கிறேன். மனம் வருவேன் வந்திந்த உலகை மனம் வந்த பெருமை மனம் பெருமே. தாயே, என்ன இது? இரண்டு பொறி பறக்க நின்றே கடும் சினம் படைந்த
வணக்கம் சொன்னதையே லட்சியம் செய்யாமல் ஆணவத்தோடு இந்த நான்மகன் செல்வதை கவனித்தீர்களா? தம்பி, அப்படி தவறாக பிரம்மதேவரை நினைக்காது. அவள் ஏதாவது ஆழ்ந்த யோசனையில் சென்றிருப்பாள். இருப்பினும் பணிவுக்கு பதில் பணிவு காட்டாவிட்டால் அதற்கு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும். வேண்டாம், விளையாட்டு விபரீதமாகிவிடும். ஒன்றுமாகாது, நீங்கள் சற்று வேடிக்கை பாருங்களேன். உன் பாடு, பிரம்மதேவர் பாடு, நான் வழங்கினேன். பிரம்மதேவரே, 4 முகம் இருந்தும் நான் பணிந்தது உங்களுக்கு தெரியவில்லையா? குமரா, தங்களின் தந்தையை காணவே அவசரமாக சென்று கொண்டிருந்தேன். ஏன் இந்த அவசரம்? பணியேனும் உண்டோ? எந்த ஒரு தொழிலை துவங்கும் முன் தங்களின் தந்தையிடம் ஆசை பெறுவது என் வழக்கம். உமது தொழில் ஆக்கல் எனில் அதற்கு மூலமாய் அமைவது எது? பிரணவ மந்திரமே மூலாதாரம். வேதத்தை மையமாக வைத்து அவரவர் பாவ புண்ணியத்தை வைத்து ஜீவராசிகளை படைக்கிறேன். அப்படி என்றால் வேதத்துக்கு விளக்கம் என்ன? ஓம் என்ற சொல்லிலிருந்து உதயமாகிறது வேதம். ஓம் என்பதற்கு என்ன பொருள்? இதுதான் பிரணவம். பிரணவத்தை பிரித்து சொல்லுங்களேன். அகாரம் உகாரம் மகாரத்தின் சேர்க்கை. அதற்கு விளக்கம் கூற முடியுமா? எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கே தெரியவில்லை என்றால் இது மாபெரும் குற்றம். இதற்கு தக்க தண்டனை வழங்காமல் விடப்போவதில்லை. பிரம்மதேவரை சிறையில் அடையுங்கள். குமரா, நடந்தது என்ன? பிரம்மதேவரை சிறையில் அடைக்க காரணம் என்ன? படைக்கும் அவருக்கு பிரணவத்தின் பொருள் தெரியாததால் அவரை சிறையில் அடைத்தேன். பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமோ? ஆடவன் எனும் முறையில் நீர் கேட்டின் குருவாய் உபதேசித்தே தந்தையே செல்வம் பழித்து கலித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே என்ன பாட்டி, தனியா யார நினைச்சு பாடிக்கிட்டு இருக்க? சங்கத்தமிழ் 3ஐயும் கற்றதை உலகிற்கு கற்பித்து வருகிறேன். சரியா போச்சு. உன்ன மாதிரி ஒரு பாட்டி கட்டுறது மண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லி இருக்காங்க. நீ என்ன நான் எல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொல்றையே? நீ யாரப்பா? நானா? நான் ஆடு மாடு மேய்க்கிறவன். படிப்புக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. சரி, நீ களைப்பா இருக்க, உனக்கு நாவல் பழம் வேணுமா? நாவல் பழமா? சரி, போடு. உனக்கு சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா? பழத்தில் என்ன சுட்ட பழம் சுடாத பழம் இருக்கே, உனக்கு தெரியாதா? சரி, சுடாத பழமாய் போடு. போடுறேன். அடடா, பழமெல்லாம் மண். என்ன பாட்டி, பழம் சுடுதா? பெரும் பெரும் கருங்காலி கட்டைகளுக்கெல்லாம் வளையாத இந்த இரும்பு கடலில்